சுந்தரானந்த சித்தர் 18 சித்தர்களில் முக்கியமானவர். இவர் ஆன்மீக ஞானம், யோகம், மருத்துவம் மற்றும் ஞான பாடல்கள் மூலம் புகழ்பெற்றவர். சுந்தரானந்தர் பெரும்பாலும் அகத்தியர் அவர்களின் சீடராக கருதப்படுகிறார். அகத்திய முனிவரின் அருளால் யோக ஞானத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தவர். இவர் வாழ்ந்த காலம் பற்றி துல்லியமான தகவல் இல்லை. ஆனால் சித்தர் மரபில் தொன்மையான காலத்திலேயே வாழ்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. இவர் மிகவும் அழகான தோற்றத்தை கொண்டிருந்ததால் சுந்தரானந்தர் என்று அழைக்கப்பட்டார். இவருக்கு வல்லப சித்தர் என்கிற பெயரும் உண்டு. இவர் தனது இளமை காலத்தில் பெற்றோர் விருப்பப்படி இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டார் என்றும் சட்டை முனியால் ஆட்கொள்ளப்பட்டு பின்னர் அவருடனே சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இவர் அகத்தியர் பூசித்த லிங்கத்தை வாங்கி அதை சதுரகிரியில் பிரதிட்டை செய்து வழிபட்டுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. இளம் வயதிலேயே உலக வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்ந்தார் சுந்தரானந்தர். உண்மை எது, இறை எங்கு என்ற கேள்வி அவரை தியானப் பாதைக்கு இட்டுச் சென்றது. அவர் கடுமையான தவம் செய்து காடுகளில் அமர்ந்து மூச்சை கட்டுப்படுத்தி யோகம் செய்தார். நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஒருநாள் தியானத்தில் அவர் முன்னால் ஒளியாகத் தோன்றினார் அகத்தியர். உள்ளத்தை வென்றால் உலகம் உன்வசம் என்று அருளுரை வழங்கினார். அந்த தருமத்திலிருந்து சுந்தரானந்தர் உள்ளார்ந்த ஞானத்தை அடைந்தார். அவருக்கு வெளியில் தேடிய இறை உள்ளத்திலிருப்பதை உணர்ந்தார். அதன்பின் அவர் கிராமங்களுக்கு சென்று மூலிகை மருந்துகள் வழங்கினார். நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். ஆனால் அவர் கூறியது ஒரே ஒன்று: உடலை சிகிச்சை செய்யலாம், ஆன்மாவை நீயே சுத்தப்படுத்த வேண்டும். சுந்தரானந்தர் மதுரை நகரில் அற்புத சித்துக்கள் செய்து மக்களுக்கு அருள் வழங்கிய சித்தராக போற்றப்படுகிறார். அவர் ஆணை பெண்ணாக்கியும் பெண்ணை ஆணாக்கியும் ஊனமுற்றவர்களை குணப்படுத்தியும் திடீரென மறைந்தும் பல அதிசயங்களை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. மக்கள் இதை மன்னனிடம் தெரிவித்தபோது சித்தரை அரண்மனைக்கு அழைக்க ஆள் அனுப்பப்பட்டது. ஆனால் சுந்தரானந்தர் அரசன்தானே வந்து பார்க்கட்டும் என்று சொல்லியதாக கூறப்படுகிறது. அரசன் வந்து சந்தித்தபோது ஒருவன் கையில் இருந்த கரும்பை கல் யானைக்கு உணவாக அளிக்கும்படி கேட்டான். சித்தர் கரும்பை கல் யானைக்கு கொடுத்து கண் சிமிட்டியவுடன் கல் யானை உயிர் பெற்று கரும்பை உண்டது. பின்னர் மீண்டும் கல் யானையாக மாறியது. அதைக் கண்ட அரசரும் மக்களும் அதிசயித்து சித்தரின் திருவடியில் விழுந்து வணங்கினர். பின்னர் அவர் கோவிலுக்குள் சென்று மறைந்தார் என்று கூறப்படுகிறது. சுந்தரநந்தர் மூல மந்திரம்: ஓம் சுந்தரநந்தர் சித்தர்க்கு நமக. ஓம் நமோ சுந்தரநந்தர் மகா சித்தய சர்வரோக நிவாரணய நமக. ஓம் ஜ்ஞான பிரதாயக சித்தய நம. இவர் மதுரையிலே சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவன் சந்நிதி பக்கத்தில் இவருக்கு தனி சந்நிதி அமைந்திருக்கிறது. சுந்தரானந்தர் வைத்திய திரட்டு, காவியம், விஷநிஷவாணி, வக்கிய சூத்திரம், கேசரி, சுத்த ஆனம், தீட்சா விதி, அதிசய காரணம், சிவயோக ஞானம், மூப்பு, தாண்டகம் ஆகிய நூல்களை எழுதினார். சுந்தரானந்தர் சித்தர் தியானப் பூசைக்கு சித்து விளையாட்டில் சிறந்தவரே, சிவனுடன் கலந்தவரே,